ஸோ 3வது நாள் சரியான வெயில் 50 டிகிரி. ஸோ இதில் தான் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறது. நம்ம கார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கார் இங்கே தான் இருக்குது. இதான் நம்ம கார் நேற்று பார்க் பண்ணி போனோம். ஸோ எப்போவுமே வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில்லியாக கூட இருக்கும். பட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேறு வெயில் என்த்தியஸ்ட் எடுக்கும் போது ஒரு 5 வாட்டி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனல் காற்று வந்து வெளியே வந்துடும். என்ன சவுண்ட்னா டோர் கொஞ்சம் முன்னாடி நவந்துருக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் திறந்து வச்சுட்டுனா இருக்கிற ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கிற அந்த அனல் காற்றுலாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம ஏசி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்படி திறந்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் இது இருக்கும். வண்டி எடுக்கும் போது என்னென்ன செக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ வண்டி வந்து நான் எல்லாமே வந்து மேனுவல் தான். ஏன்னா ஒரு என்ன மேனுவல் மீன்ஸ் சென்ட்ரல் லாக் இருக்குது, நான் வந்து இது பண்ணி வச்சுட்டேன், டிசேபிள் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி வண்டி ஃபுல்லாகவே லாக் ஆகிடுச்சு. அப்புறம் ஆளை கூப்பிட்டு வந்து தான் நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ரிஸ்க்கு வேணான்ற பட்சத்தில் தான் ஃபுல்லாகவே வந்து மேனுவலில் வந்து போட்டு வச்சுருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு 20 செகண்ட் to 30 செகண்ட் நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா அந்த சூடு ஏர்லாம் வந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி வண்டி எடுத்துக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து தூசி தட்டணும். இந்த பிளேவுட் ஒன்று வரும் பார்த்திங்களா, அந்த பிளேவுட் ஒன்று வாங்கணும். கொஞ்சம் இன்ஜின் ஆயில் குறைஞ்சிச்சின்னா டாப் அப் பண்ணுறதுக்கு, இது நம்ம துடைக்கிறதுக்கு, டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணணும். நேற்றே வந்து நான் செக் பண்ணணும்னு நினச்சேன். நான் சர்வீஸ் பண்ணி 4000 கிலோமீட்டர் 3000 சில்லரை ஓடிடுச்சு. ஸோ செக் பண்ணுறது வந்து பெட்டர் எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணிடலாம். நான் எப்போவுமே வந்து பானட் திறந்து ஃப்ரண்ட்டில் பானட்டை திறந்து எப்போவுமே வந்து நான் செக் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி வந்து இன்றைக்கும் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன இன்ஜின் ஆயில் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு அந்த விஷயம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜின் ஆயில் ஸ்டிக்கு இருக்குது. இன்ஜின் ஆயில் ஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிக்கிங்க. தொடச்சிட்டு இதெல்லாம் சொல்லணுமான்னு இல்லை, ஆயில் லெவல் கரெக்டாக பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இன்ஜின் ஆயிலும் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை, ஓரளவுக்கு ஓகே. இப்போ தான் மாற்றணும். பட் செக் பண்ணிக்க திடீர்னு வந்து அந்த ஆயில் சீலுன்னு சொல்லுவாங்க, அது லீக் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி கூலண்ட்டு உங்களுக்கு காட்டுற எது கூலண்ட்டுன்னு. ஸோ இது வந்து இன்ஜின் ஆயில் பார்த்துட்டு, இது வந்து கூலண்ட்டு, இது கூலண்ட் டாப் அப்பு. ஸோ பேட்ரி ஒயர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு, பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்குது. ஸோ லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். வைப்பரில் தண்ணி இருந்தால் தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ இப்போ வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, ஏன்னா நாய்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குதா, அந்த புள்ளி எதனா வீக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நாள் தான் சுற்று வாங்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த கேப் வந்து போயிருக்கு, இந்த கேப் வந்து மாற்றணும். நார்மலாக வந்து கிச்சன் லைட் இது வந்து நார்மல் வைப்ரேஷன். அதே மாதிரி புள்ளி எதனா போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா புள்ளி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா புள்ளி இருந்தால் பெல்ட் கட் ஆகிடும். இது மாதிரி நல்லா இருக்குது. இன்ஜின் கரெக்டாக இருக்குது. இன்ஜின் கரெக்டாக இருக்குது மீன்ஸ் இது இஷ்யூ இல்லை, கரெக்டாக இருக்குது. ஏன்னா சின்ன இஷ்யூ காலையிலே பார்த்துட்டுனா நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி நான் திறந்து பார்ப்பேன். ஏன்னா ஓன் போர்டுன்றது பிரச்சனை இல்லை, டீ போர்டுன்றதுனால நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதனால் வந்து தான் நான் இவ்வளோ இது பண்ணி பார்க்குறது. ஸோ வண்டியை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து எட்டாச்சு.
இப்போ வந்து அடுத்தது வந்து துணி போட்டு இடத்துக்கு போகணும். நான் டஸ்ட்டு மட்டும் தான் வந்து டஸ்டரில் வந்து போகும். ஸோ தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபில் பண்ணி இது வந்து 3mm டவல் ஆக்சுவலி. ஸோ வண்டி துடைக்கிறதுக்காக வாங்கி வச்சேன். ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ட்டு இது அதுன்னு இருக்கு. ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் இறங்கி க்ளீன் பண்ணதில்லை. சும்மா எப்பவுமே துடைக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் கொஞ்சம் நம்ம துடைச்சோன்னா ஸோ பிரச்சனை வந்து இருக்காது. அப்பப்போ துடைச்சி அப்பப்போ முடிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா எதுவுமே பெண்டிங் வைக்க வேணாம். நான் டெய்லியும் சரி நம்ம டீப்பாக துடைக்கிறோமோ இல்லை க்ளீனாக துடைக்கிறோமோ நான் அது கேட்கல. வா சரியான இல்லை டீப்பாக துடைக்கிறோமோ இல்லையோ, பட் ஓரளவுக்கு நீட்டாக எல்லா இடத்தையும் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் துடைச்சிட்டோன்னா இப்போ பாருங்கள் நான் துடைச்சது காட்டுறேன். ஓரளவுக்கு நீட்டாக ஸோ எங்கெங்கே அந்த ஹேண்ட் க்ரிப்பு ஹேண்டில் இருக்குது ஸோ அங்கே ஸோ கிளாஸு எது நம்ம ரெகுலர் யூஸுக்கு இந்த கிளாஸில் வந்து கரையாக திட்டாக இருக்கும். அது என்ன திட்டாக என்ன கரை வந்து மரத்துக்கள் நிறுத்துகிறோம். ஸோ பார்க்க ஓரளவுக்கு டீசன்ட் லுக்கு இருக்கிறது. ஏற்கனவே வண்டி நாஸ்தி அது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓட்டின டிரைவர்லாம் நாஸ்தி பண்ணி இப்போ என்கிட்ட செலவு பண்ணாத காசு இல்லை. அந்த ஒரு ரீசனால் வண்டி இப்படி இருக்குது. நான் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வந்து வண்டி ஃபுல்லாக டிங்கரிங் பெயிண்டிங் கொடுத்து லைட்டாக மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ஓரளவுக்கு டீ போர்டை வந்து மாடிஃபை பண்ணலாமோ. அலாய் போட மாட்டேன், அலாய் போடுற ஐடியா இல்லை. ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து டீப் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் பண்ணால் தான் நம்ம வண்டியை ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வண்டியை கொடுக்கணும் பெயிண்டிங்க்கு. அப்படி கொடுத்தா தான் ஸோ கரெக்டாக வந்து இருக்கும். அதேமாதிரி வைப்பர் இதில் வந்து வெறும் தண்ணி வந்து ஊற்றாதீங்க. ஊற்றிங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஒரு டேப்லெட் மாதிரி விற்கும். ஸோ விண்ட்ஷீல்ட் க்ளீனர் சொல்லிட்டு அது போடுங்க. பேப்பரில் துடைக்கலாம். ஸோ பேப்பர் இல்லை, அதனால தான் டவலில் துடைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் அது மாதிரி அந்த டேப்லெட்டோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே க்ளீன் பண்ணணும். ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து டேஷ்போர்ட் டீப் க்ளீனிங்கான்னு இல்லை, ஓகே க்ளீனாக இருக்குதா அதுதான் முக்கியம். டீசெண்டாக வந்து இது வந்து அந்த ஏதோ ஏதோ ஊற்றி வச்சிட்டாங்க டிரைவருக்கு இதை ஊற்றுறதுக்காக, அதனால தான் அந்த கரை இருக்குது. மற்றபடி எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து கம்பூர் அந்த கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, ரசக்கற்பூரமாக அந்த ஏதோ ஒரு கற்பூரம் வரும். ஸோ அந்த கற்பூரம் வாசனைக்காக நான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்போவுமே வந்து இதுதான் காலியாக போகுது. இன்னொரு செட்டு வேணால் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது காலியாகணுன்னா அடுத்து வந்து கீழே மேட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் போய்